ஹலோ பிரபாகர், நான் கிளம்பிட்டேன். நீங்க கிளம்பிட்டீங்களா? சுச்சி சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. அப்படியா? சுச்சி நீங்களே பிக்கப் பண்ணிட்டு வந்துறீங்களா? சரி சரி வந்துருங்க. நானும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். பாய். சொல்லுங்க சுச்சி. நான் கிளம்பிட்டேன். இன்னும் 15 மினிட்ஸ்ல நாங்கள் வந்துடுவேன். அந்த புரோக்கர் கரெக்டாக வந்துடுவார்ல, சொதப்ப மாட்டார்ல? ஓகே, வெரி குட். பிரபாகர் உங்களை பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. நேரம் வந்துடுவார். ஆமாம். ஓகே ஓகே ஓகே, நேரம் வந்துடுறேன். என்ன? ஒன்றும் இல்லை. காலேஜ் டைம் ஆச்சுன்னா கிளம்பல? இப்போ கிளம்ப போகிறேன். டிராஃபிக் ஜாஸ்தி, அதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிடு. அப்புறம் அறக்க பிறகு அடிச்சு பிடிச்சிட்டு ஓடாத. சரி. இப்பயே கிளம்புனாதான் நேரத்தோட பொறுத்து கரெக்டாக இருக்கும். சரி. மா மா என்னடா? பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஏய், புது காரு, ஒரு கீரல் கூட விழக்கூடாது. சரி, நான் கிளம்புறேன். நீ ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பு. வரேன். என்ன ஏதாவது சொல்லணுமா? சரி, வரேன். ஏங்க, என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வரீங்களா? ஐயோ, எனக்கு டைம் ஆகிட்டு இருக்கு குட்டிமா. நான் தான் அப்போ எதை பேசணும்னு கேட்குமா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேசணும்னு சொன்னேன்னு அர்த்தம். சரி, உள்ள வா. ஏண்டி, உனக்கெல்லாம் மூளைன்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, அது கடுகளவு கூட கிடையாதா? வேலைக்கு கிளம்புறவன அபசகுணம் மாதிரி தடுத்து திரும்ப கூட்டிட்டு வர? ஏண்டா, அவதான் புத்தி இல்லாம கூப்பிடுறானா? போனவன் நீ எதுக்குடா திரும்பி வந்த? இவ என்ன உனக்கு மாலை போட்டு வெற்றி திலகமா வைக்க போறா? அவ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றா. ஆமா, இவ உலகமாக பேச்சாளி. அப்படியே பேசிட்டாலும் அது என்னமோ தெரியலடா. இவளுங்களுக்கெல்லாம் புருஷன் வெளியே கிளம்பும் போதுதான் அப்படியே பாசம் பொங்கிக்கிட்டு வரும். வீட்டுல இருக்கும்போது வாயே திறக்க மாட்டாளுங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் தான் என்னங்க நொன்னங்கன்னு உருகுவாளுங்க. சும்மா தொண்ணு பேசி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காதமா. நானே அர்ஜென்ட்டா கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏதோ சொல்லணும்னு சொன்னல. சொல்லு, என்ன விஷயம்? உன்கிட்ட தான் கேட்கறேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல, என்னன்னு சொல்லு. இல்ல, நானும் லேண்ட் பார்க்க வரேன். அப்பனும் வர முடியாதுன்னு சொன்ன. அப்ப சொன்ன, இப்ப எனக்கு வரணும்னு தோணுது. நேத்து அவ்வளவு தூரம் கூப்பிட்டீங்கல்ல, இப்ப நானே வரேன்னு சொல்றேன். கூட்டிட்டு போக மாட்டீங்களா? உன்னை கூட்டு போறது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நீ லேண்ட் பார்க்க மட்டும் வரதா இருந்தா வா, கூட்டு போறேன். அங்க வந்து சுச்சி கூட சண்டை போறதா தயவு செஞ்சு வேண்டாம், இங்கே இருந்துரு. இல்லைங்க, எனக்கு சண்டை போடணுங்கிற ஐடியா கொஞ்சம் கூட இல்ல. லேண்ட் பார்க்கணும்னு தான் வரேன். ஏண்டா, ரெண்டு பேரும் என்னடா பேசிக்கிறீங்க? புதுசா இடம் வாங்க போறீங்களா? ஆமாமா, வீடு கட்டுறதுக்காக லேண்ட் பார்க்க சொல்லியிருந்தேன். இப்பதான் போய் பார்க்க போறேன். ஏண்டா, பெத்தவகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா? முன்கூட்டியே சொல்லியிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன்ல. எதுக்குமா? ஏற்கனவே நீ உடம்பு முடியாம இருக்கிற. உன்னை வேற கூட்டு போய் டயர்ட் ஆக்கி விடணுமா? ஃபவுண்டேஷன் போடாம கூட்டு போய் காட்டுறேன். அதெல்லாம் சரி, முதல்ல இடம் வாங்க போற. இப்படியா சண்டை போட்டுட்டு போவ? உள்ள போய் சாமிக்கு முன்னாடி பணத்தை வச்சு விளக்கேத்தி சாமியை கும்பிட்டுட்டு போ. போற காரியம் நல்லபடியா முடியும். அப்படி ஆளு கால் போட்டு உயிரை வாங்கிக்கிறீங்க. நானே டைம்லன்னு சொல்லுங்கிறேன். இப்ப போய் சாமி கும்பிடுன்னு சொல்லுங்கிறேன். ஏண்டா, சாமி கும்பிட ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? போடா, விளக்கேத்தி கும்பிட்டுட்டு போடா. ஏண்டி, ஏன் மண்ணு மாதிரி நிக்கிற? போய் விளக்கேத்து போ. வா. அட்வான்ஸ் கொடுக்குற பணம் ஃபர்ஸ்ட் இங்க வச்சு. என்ன குட்டிமா, நீ கொஞ்சம் பாத்துருக்க மாட்டியா? சரி, எடுத்து வை. ஏண்டி, எந்த வேலையுமே நீ உருப்படியா செய்ய மாட்டியா? உனக்கு விளக்கு கூட ஏத்த தெரியாதா? சாரி அத்தை, கை தவறி விழுந்துருச்சு. உனக்கு மனசுல பயங்கிறதே கிடையாது. அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிற. முதல்ல நல்ல காரியத்துக்கு போறான், இப்படி பண்ணிட்டியடி. டேய், இந்த இடம் உனக்கு வேண்டாம்டா. எனக்கு என்னமோ விளக்கு விழுந்ததே கெட்ட சலனமா படுது. விளையாடுறியா? எல்லாரும் நாங்க வர சொல்லிட்டேன். எல்லாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் சகலம் பார்த்துட்டு இருக்க முடியாது. டேய், சொன்னா கேளுடா. பொண்ணோ பொருளோ மனையோ எது வாங்கினாலும் நல்ல சகுனம் பார்த்து தான் வாங்கணும். சாமி உத்தரவு இல்லாம எதுவும் வாங்க கூடாதுடா. விளக்கு கீழே விழுந்ததுன்னா என்ன அர்த்தம்? அதை வாங்காத, சரிப்பட்டு வராதுன்னு சாமியே உத்தரவு போட்டிருக்கு. சாமி தடை பண்ண பிறகு அதை வாங்க கூடாது. சாமி குத்தமாயிடும். சொன்னா கேளு. தடை போடுற சாமி இல்லம்மா, நீ இவ்வளவு சேர்ந்துதான். என்ன தடை வந்தாலும் சரி, அந்த இடத்த நான் வாங்க தான் போறேன். வேண்டாண்டா, சாமி குத்தமாயிடும். பாருமா, சும்மா சகுனம் சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்காத. நான் காருக்கு போகும்போது கூட எதிர்க்க பஸ் மாடு வந்துச்சு. அது நல்ல சகுனம் தானே. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் விளக்கு வந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? சாமியை சீக்கிரம் போடா, லேட் பண்ணாதன்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்காரு. இதை புரிஞ்சுக்காம நீ வேற. குடிமா, நீ வரியா இல்லையா? வரேங்க. சீக்கிரம் ரெடியா வா. சீக்கிரம் சீக்கிரம். டேய், சொன்னா கேளுடா. டேய் டேய் தமிழ், டேய் நான் சொல்றேன்ல கேளுடா. வரேன்.
தான் பூனைய மடியில கட்டியிருக்கான். இவங்கிட்ட போய் சகனத்தை சொன்ன பாரு, போற இடத்துல என்ன ஆக போதோ தெரியல. இவளோட போனா விளங்கிடும். கல்யாணி டிஃபன் ரெடியா? ரெடி, இதோ வந்துட்டேங்க. மோகன், டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இதோ வந்துடுறேன். அக்கா, என்னடி ஸ்கூலுக்கு டைம் ஆகல, இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ஒரு நிமிஷம் உள்ள வாயே. இத பாரு, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. உள்ள என்ன வச்சிருக்க சொல்லு. நீ வாக்கா சொல்றேன். ஐயோ என்னடி நீ? ஏய், நீ இன்னும் குளிக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, ஏய், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் செல்லம், அம்மா இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா? உன்னை இந்த கோலத்துல கூட பார்க்காம போயிட்டாங்க. சரி சரி, இங்கே இரு, தலைக்கு குளிக்கணும். ஏய், நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், இவ கூட இரு. நான் அத்தையை கூட்டிட்டு வந்துடுறேன். அத்தை, ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொன்னமா. முதல்ல அவ வாயில சர்க்கரையை போடணும். போய் சர்க்கரை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. என்ன பத்மா, யாருக்கு சக்கரை, என்ன விஷயம்? எங்க சின்னவ பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. அவ நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் நல்லது நடந்திருக்கு. நல்ல விஷயம்தான். அம்மா கல்யாணி, பத்மா சொன்ன மாதிரி அவ வாயில சக்கரை போடு. அவ எதிர்காலம் நல்லா இருக்கணும். சரிங்க ஸ்வீட் மாமா. பண்ணியே குடுக்கலாங்க. முதல்ல 4-5 சுமங்கலிங்களை கூப்பிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊத்தணும். நீ நல்லெண்ணெய் எடுத்து வை, நான் போய் ஆளுங்களை கூட்டிட்டு வரேன். சரிங்க அத்தை. மோகன், வாங்கம்மா வாங்க. வணக்கம். கல்யாணி, வாங்க, வாமா வாங்க. வாங்கம்மா வாங்க வாங்க. கல்யாணி சீக்கிரம் வாமா. இது வரேன் அத்தை. கொண்டா. வாமா, நீ மாத்து துணி எடுத்து வை. சரிங்க ஆண்டி. இந்தாங்க அத்தை. குடுமா. இந்தம்மா சாப்பிடு. வாய் தர. நல்லா சாப்பிடுமா. கூச்சப்படாம சாப்பிடு. இந்த சாப்பிடு. ஏதோ சொல்ல வந்தனே. கல்யாணி, சடங்கு சுத்துற வேலையை சிம்பிளா பண்ணக்கூடாது. பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூப்பிட்டு விருந்து வச்சு பெரிய விழாவா கொண்டாடணும். என்ன, மாமா கிட்ட பேசலாம் வா. இந்தா குடு அவளுக்கு. சரிங்க ஆண்டி. வா வா வா. புது Dress வாங்கணும். டேய் மோகன், மஞ்சள் நீராட்டு விழாவை பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு விசேஷமா பண்ணணும். நீ முதல்ல பத்திரிக்கை அடிக்க ஏற்பாடு பண்ணு. அம்மா, எதுக்குமா இதெல்லாம் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு? இப்பெல்லாம் யாரும் இது கிராண்டா பண்றது இல்ல. மத்தவங்க பண்றாங்களான்னு ஏன் பாக்குற? நாம பண்ணுவோம். அம்மா, வீட்டோட சிம்பிளா முடிச்சுக்கலாமா? எதுக்கு ஊரெல்லாம் கூப்பிட்டு அமக்கலம் பண்ணணும்? ஏண்டா, அந்த பொண்ணுங்களே பாவம். அம்மா செத்த துக்கத்துல இருக்காங்க. ஒரு கெட்டது நடந்தா அடுத்து வர விசேஷத்தை சிறப்பா பண்ணா நல்லதும்பாங்க. செலவு பத்தி எல்லாம் கவலைப்படாம இத நல்லபடியா பண்றோம். அம்மா, செலவு என்னம்மா செலவு? அத பத்தி எல்லாம் யோசிக்காம நல்லபடியா முடிச்சிடலாம். ஆனா அதை வீட்டோட பண்ணலாமே. எதுக்கு பத்திரிகையெல்லாம் அடிச்சு ஊரையே கூப்பிடணும்? ஏண்டா, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? மஞ்சள் நீராட்டு விழாங்கிறது காலங்காலமா எல்லாருமே பண்றது. அத இந்த பொண்ணுக்கு பண்ணலான்னா ஏண்டா சங்கடப்படுற? யாரோ பெத்த பொண்ணுங்கிறதுனாலயா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலமா. எதனாலடா வேண்டாங்கிற? அதுவே அம்மா இல்லாத பொண்ணு. அதுக்கு நான் தானே அம்மாவுக்கு அம்மாவா இருந்து எல்லாத்தையும் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணாதானே தாய் இல்லாத பொண்ணுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். நீ அந்த பொண்ணுக்கு அக்கா புருஷன் மட்டும் இல்ல, தாய் மாமனாவும் இருந்து எல்லாத்தையுமே நீ தான் எடுத்து பண்ணணும். இதுவே அவங்க அம்மா இருந்திருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா? சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு வச்சு விசேஷம் பண்ணிருப்பாங்கல்ல. அம்மா இல்லேன்னு வருத்தப்படாத, உங்களை நான் பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு வந்தல. அப்ப நீ தானடா எல்லாத்தையும் பாத்துக்கணும். சொந்த பந்தங்களை வர வச்சு இந்த விசேஷத்தை நல்லபடியா பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். செய்யறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு வேண்டான்னு சொல்லாத. ஏங்க, நான் சொல்றது சரிதானே? தாய் இல்லாத பொண்ணுதானேன்னு சொல்லி அது தலைக்கு தண்ணி ஊத்தி வீட்டோட அழிச்சுக்கிட்டா அது மனசு சங்கடப்படும்ல. உண்மைதான் பத்மா. அந்த பொண்ணோட மனசு கோணாதபடி நாம தான் எல்லாத்தையும் பண்ணணும். மோகன், அம்மா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. பெத்தவங்க இருந்து அதை சிம்பிளா பண்ணினா அதுல தப்பு இல்ல. ஆனா நாம அப்படி பண்ணா அம்மா இருந்திருந்தா நமக்கு நல்லா பண்ணிருப்பாங்களேன்னு அது ஏங்கி போயிடும் பாவம். அது மட்டும் இல்லாம அம்மா இழந்த துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு விசேஷம் நடந்தா கொஞ்சம் ஆறுதலாவும் இருக்கும்.
ம் அதுக்காக தாங்க சொல்றேன். ஏனோ தானோன்னு தலைக்கு ஊத்தி எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட கூடாது. இந்த விசேஷத்தை ஒரு கல்யாணம் மாதிரி பண்ணிடலாம். டேய், செலவு கொஞ்சம் அதிகமா தாண்டா ஆகும். தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கி பணத்தை ரெடி பண்ணிக்கோ. சம்பளத்துல கழிச்சுக்கலாம். சரிம்மா, நான் ரெடி பண்றேன். சரி. கல்யாணி, சாப்பாடு எடுத்து வை. இப்பவே லேட் ஆயிடுச்சு, வா. அத்தை தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் சரின்னு ஒத்துக்கிட்ட. இருக்கிற கஷ்டத்துல இந்த செலவெல்லாம் தேவையா? பேசாம வீட்டோடயே வச்சுக்கலாம். இல்ல கல்யாணி, அம்மா சொன்னபடியே பண்ணிடலாம். எனக்கும் அதான் சரின்னு படுது. கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணி ஆகணுமா? சொன்ன கேளு மோகன். கடனை பத்தி எல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் அம்மா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்களோ அதை விட நல்லா பண்ணணும். அதான் முக்கியம். சாப்பாடு எடுத்துட்டு வா, கிளம்பணும். சார், நாம இப்ப உங்களுக்கு பாத்துருக்கிற இடம் இதுதான். பாருங்க சார் எப்படி இருக்குன்னு. நார்த் ஈஸ்ட் பிளாக் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இங்க இருந்து ஆரம்பமாகுது, அப்படியே அங்க போய் முடியுது. என்னடி பக்கத்துலன்னு சொல்லி 10,000 கிலோமீட்டர் தள்ளி கூட்டிட்டு வந்திருக்கா? இந்த ஏரியா டெவலப் ஆகும்னு நினைக்கிற? ஆஹா, எனக்கு நம்பிக்கை இல்ல. கொஞ்ச நாள் போயாச்சுன்னா இந்த ஏரியாவுல லேண்டே வாங்க முடியாது. அவ்வளவு ஃபாஸ்டா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அவ்வளவு டிமாண்ட். பரவாயில்லண்ணா, ஒரு நிமிஷம். அக்கா வாங்க. வாடி, இல்லனா சுச்சி எப்பேற்பட்ட நல்லவன்னு சொல்லி 2 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. வா. நான் பிசினஸ் பர்பஸ்க்கு தான் இந்த இடத்த வாங்கினேன். ஆனா என்னவோ தெரியல, இதை மட்டும் கொடுக்கறதுக்கு மனசே இல்லாம போட்டே வச்சிருக்கேன். அப்ப நீங்க வெறும் பவர் ஹோல்டர் மட்டும் தானா? ஓனர் யாரு? ஓனருங்களா? அவங்க ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா சொல்லுங்க, உடனே முடிச்சிடலாம். சேல்ஸ் பர்பஸ்க்கு வாங்கினதுனால ரெஜிஸ்டர் பண்ணல. என்ன சுச்சி, உங்களுக்கு இடம் ஓகேவா? பாத்தியா, கட்னம்ல விட்டுட்டு கண்டவ கிட்ட ஒப்பீனியன் கேக்குறாரு. இது எப்படி இருக்கு தெரியுமா? சரிடி ஆத்தா, முறைக்காத. பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் கூட வர சொன்னேன். பொறுத்துக்கோ. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டா டெவலப் ஆகுற ஏரியா. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிடலாம். லேண்டை பொறுத்தவரையிலும் எந்த விதமான வில்லங்கமும் கிடையாது சார். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. இது மதர் டாக்குமெண்டோட ஒரிஜினல் ஜெராக்ஸ். பாருங்க சார். சுச்சி, மதர் டாக்குமெண்ட், லேஅவுட்டோட அப்ரூவல், அப்புறம் மதர் டாக்குமெண்ட் ஒரிஜினல், இதெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்களா? எல்லாமே ஒண்ணு விடாம பாத்துட்டேன் சார். நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே கிளியரா இருக்கு. உங்களுக்கு டவுட்னா ஈஸி எடுத்து பாத்துடலாம். இல்லனா ஒரு லாயர் கிட்ட லீகல் ஒப்பீனியன் கேட்கலாம். லீகல் ஒப்பீனியன்லாம் எதுக்கு? நீ வெரிஃபை பண்ணிட்டியா? உனக்கு ஓகேவா? இல்ல பிரபாகர், பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறோம். லாயர் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். அதுக்கு பெருசா ஒன்றும் செலவாயிடாது. அதுக்கு அவசியமே இல்ல. எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க பார்த்து இந்த இடம் ஓகே வாங்கலாம்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் ஓகே தான். கண்ணை மூட்டு வாங்கிடுறோம். சார், நீங்க வேணா ஒரு தடவை படிச்சு பாருங்களேன். ஓகே தான் இல்ல? நன்றி சார். சார், இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். பக்கத்துலயே பைபாஸ் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன், ஸ்கூல், ஷாப்பிங் மால், ஹாஸ்பிட்டல்னு எல்லாத்துக்கும் within 5 minutesல ரீச் ஆயிடலாம். பொல்யூஷன் அதிகம் இல்லாத ஏரியா. நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த ஏரியால இவ்ளோ பெரிய லேண்ட் கிடைச்சது பெரிய விஷயம் சார். ஏய், இதுல யாரடி புரோக்கர்? அவனே பேசாம இருக்கா, இவ அள்ளி விடுறா. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏய் சார், இந்த இடத்த வாங்கிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி 2 ஃபேமிலிஸ்க்கும் பக்கத்து பக்கத்துல அழகா வீடு கட்டிக்கலாம். நான் பில்டர் கிட்ட சொல்லி பிளான்லாம் போட சொல்லிட்டேன். ஏய், என்னடி? விடுறி, அவளுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அள்ளி விடுறா. இவங்களும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு நிக்கிறாங்க. அவ காதுல விழுந்துற போது. விழட்டும், என்ன பண்ணிடுவா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க, சும்மாதான். நோ, துளசி என்ன பத்தி ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ சுச்சி, தப்பாலாம் பேசலங்க. உங்களுக்குள்ள இவ்ளோ டேலண்டானு ஆச்சரியமா தான் பேசிட்டு இருக்கா. ஐயோ, நீங்க கோவப்படாதீங்க சுச்சி. அவ ப்ராமிஸா உங்களை பிரைஸ் பண்ணி மட்டும் தான் பேசிட்டு இருந்தா. இது வரைக்கும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி மட்டும் தான் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ரியல் எஸ்டேட்ல ஆரம்பிச்சு சிவில் இன்ஜினியரிங் பிளான் வரைக்கும் சும்மா பின்னி எடுக்கிறீங்களே. எங்களுக்குலாம் எங்க சப்ஜெக்டை விட்ட வேற எதுவுமே தெரியாதுங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல, எல்லாம் தெரிஞ்ச சகலகலா வல்லியா இருக்கீங்கன்னு பெருமையா தான் பேசிட்டு இருந்தா. தேங்க்ஸ் ஃபார் தி கிரெடிட். சார்,
அவங்க பிரைஸ் பண்றாங்களா எரிச்சலா பேசுறாங்களான்னு தெரியாது. நான் என்னோட பிளான சொல்லிடுறேன். இது நார்த் ஈஸ்ட் பேஸ்ங்கிறதுனால ஃப்ரண்ட்ல நிறைய ஸ்பேஸ் விட்டு எலிவேஷன் பக்கா அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி கட்டலாம் சார். செம்ம ஆல்ரெடி அவ பக்கத்துல வீடு கட்டினாலும் இங்க இருந்து அங்க போறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் சர்வீஸ் ஆரம்பிச்சிடலான்னு சொல்றா. உனக்கு கேக்கலையா? அவ என்ன பிளான் சொல்றான்னு நானே சொல்றேன் கேளு. 2 வீட்டுக்கு நடுவுல பெருசா வாய்க்கா வெட்டி நடுவுல தண்ணி விட்டு முதல்ல எராசோரெல்லாம் வளர்க்கலாம் சார். அப்படியே வாசல்ல பெரிய கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணலாம். அண்டர் கிரவுண்ட்ல தோசை சுட்டு அங்கேந்து மொட்டை மாடிக்கு போய் ஆம்லெட் எல்லாம் போட்டு அதை தூக்கி இந்தாண்ட போட்டோம்னா பைபாஸ்க்கு வந்துரும். அப்புறம் இங்க ஸ்கொயரா ஜன்னல் வச்சு அப்படியே அங்க ஒரு ஏணி வச்சு அது மேல ஏறி அந்த இடத்துல ஒரு ஷெட்டை போட்டு ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்கலாம், பால் கறக்கலாம், அங்கேயே சேல் பண்ணி பன்னியராவும் ஆயிடலாம். கோழி பிரியாணி செய்யலாம். ஏய், அங்கேயே சாப்பிடலாமாண்டி. அங்கேந்து அப்படியே டைவ் அடிச்சோம்னா ஸ்ட்ரைட்டா ஸ்விம்மிங் பூல் தான். கரகரன்னு தலை சுத்தி வாமிட் பண்ணிட்டு இங்கேயே விழுந்தோம்னா அதான் சார் சொர்க்கம். சூப்பரா இருக்கும் சார். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, உடனே ஓனர் கிட்ட சொல்லி நான் சூசைட் பண்ணிக்கிறேன். இல்ல ஓனரை சூசைட் பண்ணிக்க சொல்றேன். ஏண்டி குட்டுற? கரெக்டா தானே டப்பிங் கொடுக்குறேன். நானே எரிச்சல் இருக்கேன், நீ ஜாலியா கமெண்ட் அடிச்சிட்டு இருக்க. விஷயம் கைமீறி போயிடுச்சுன்னா கடுப்பாக்க கூடாதுடி. அதை ஒரு என்டர்டைன்மெண்டா எடுத்துக்கணும். கோவப்படாத, சுச்சியை பத்தி தப்பா பேசாத. அறிவாளி பசங்களுக்கு சாரி புருஷங்களுக்கு அது பிடிக்காதுன்னு நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல. நீ கூலா இருந்தாலும் குழப்பமா இருந்தாலும் அவங்க லேண்ட் வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. எரிச்சல் பட்டு ஏன் உன் பிரஷரை ஏத்திக்கிற?